வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இப்போ நியூ போஸ்ட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பர்சன்டேஜ் டாப்பிக்கில் டெஸ்ட் நம்பர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதே பர்சன்டேஜில் டெஸ்ட் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது டெஸ்ட் நம்பர் 1 வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 2லேயும் ஒரு மீடியம் லெவல் கொஷின்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம எடுக்கிற கொஷின்ஸ் எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கில் மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜில் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் 25 கொஷினை தான் நம்ம டெஸ்ட் நம்ம வச்சிட்ருக்கோம். சரி, அதன்படி பார்த்தோன்னா பர்சன்டேஜ் டெஸ்ட் நம்பர் 2ல் ஒரு 25 கொஷின்ஸ் நம்ம எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான பிடிஎஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் நம்பர் 1 எழுதலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட பிடிஎஃப் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தோன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டோட முடிவிலும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் நம்பர் 1ஓட வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் நம்பர் 2ஓட பிடிஎஃப் தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் தொடர்ந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நம்மளோட யூடியூப் சேனலை பாருங்கள். சரிங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மற்ற கிளாஸஸ்க்கும் என்னோடய கிளாஸுக்கும் கொஞ்சம் இல்லை, நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் தான் நான் டீச் பண்ணி கொடுத்துப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டில் நான் போட மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் போட்டாலும் உங்களால் ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஷார்ட்கட்டு எல்லா சம்முக்குமே சூட் ஆகணும். அதாவது ஒரு டாபிக் எடுத்தால் ஒரு டாபிக் முழுவதுமே எடுத்துட்டா ஒரே ஷார்ட்கட்டில் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் போட்டால் நம்ம மனப்பாடம் பண்ணுறதே கஷ்டம். அப்படிலாம் முடியாது. நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு டாபிக் எடுத்தால் ஒரு டாபிக் முழுவதும் ஒரே ஷார்ட்கட்டை தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். சரி, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் எடுத்து பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங். ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே நம்மளோட ஆட்டிடியூட் வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வீடியோஸை பார்க்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எக்ஸாமுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ என் மூலிமா, அதாவது என்னோட சேனல் மூலிமா ஒருத்தவங்க பாஸ் பண்ணால் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.